பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம ஆலய வழிபாட்டின் போது கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே மெக்கானிக்கலா அப்படியே ஏதோ ஒரு கேஷுவலா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். அந்த விதிமுறைகளை சரியாக கடைபிடிப்பதில்லை. அதாவது வெளியே தர்மம், ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி மனநிறைவோடு வெளியே வந்த பிறகு அங்குள்ளவர்களுக்கு தானம் அளிப்பது நல்ல பலன்களை தரும். ஆனால் இறைவனை வணங்குவதற்கு முன் மனம் சிதறாமல் இருக்காமல் முடிந்தால் தரிசனத்திற்கு பின் தானம் செய்யுங்கள் என்று பொருள். அதனால முதல்ல போகும்போது நம்ம தானம் பண்ணாம சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தானம் பண்ணது நல்லது. அதே மாதிரி நிழல்களை மிதிக்க கூடாது. இந்த கொடிமரத்தினுடைய நிழல், இந்த நந்தி பகவானுடைய நிழல், பலிபீடத்துடைய நிலம், ஏன்னா பூரா அந்த கோபுரம் இல்லாம அந்த கான்கிரீட் அந்த 6 அடி 10 அடி தான் போட்டிருப்பாங்க. அந்த நிழல்களை மிதிக்க கூடாது. ஏன்னா நிழலை மிதிப்பது இறைவனுடைய ஆற்றலை அவமதிப்பது போல் ஆகும். அதே மாதிரி எரியாத விளக்கு, இறைவன் ஜோதி ஸ்வரூபி. எனவே விளக்கு எரியும் போது அல்லது தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் போது தரிசிப்பதுதான் சிறந்தது. அபிஷேகம், இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும் போது அதை தடையின்றி பார்க்க வேண்டும். அவசரமா வேற வேலை இருக்கு, சரி பாலாபிஷேகம் முடிஞ்சது உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பாதியிலாம் போகக்கூடாது. எல்லா அபிஷேகங்களும் இறைவனுக்கு, அந்த மூலவருக்கு செய்து முடித்து தீபாராதனை முடிந்த பின்னர் தான் நம்ம போகணும். மூர்த்திகளை தொடக்கூடாது. ஆகம விதிப்படி சிலைகளில் இருக்கும் தெய்வீக ஆற்றல் நம்முடைய ஸ்பரிசத்தால் சிதறக்கூடாது. நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேரு அந்த பிரகாரம் போகும்போது பிரகாரத்துல வெளியில அங்கங்க கன்னிமூல கணபதி இருப்பாரு, ராஜராஜேஸ்வரி அம்மன் இருப்பாப்ல, இல்ல நவகிரகங்கள் இருக்கும், இல்ல காலபைரவர் இருப்பாரு. அந்த சாமிகளை எல்லாம் தொட்டு கும்பிடும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி மூர்த்திகளை நம்ம தொட்டு நேரடியாக கும்பிடக்கூடாது. விளக்கு ஆராதனை, அந்த குருக்கள் அல்லது பூசாரிகள் மட்டுமே விளக்கு ஆராதனை செய்ய வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா பெரியவங்களா இருப்பாங்க, இல்ல தர்மகர்த்தாவா இருப்பாங்க, இல்ல கடமைக்காரர்களா இருப்பாங்க, இல்ல ஒரு விஐபியா இருப்பாங்க. அவங்க நம்ம பூசாரி செஞ்சு முடிச்ச உடனே அவங்களும் கையில வாங்கி அந்த தீபாரதத்தை இறைவனுக்கு காண்பிப்பார்கள். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த பூசாரி அல்லது குருக்கள் தான் விளக்கு ஏந்தி ஆராதனை செய்ய வேண்டும். காலில் விழுதல், இறைவன் என்பது கோவிலுக்கான இடம். இங்கே இறைவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். மனிதர்களை வணங்குவதோ அல்லது அவர்கள் காலில் விழுவதோ கூடாது. அதாவது விஐபி வந்துட்டாரு, பிரமுகர் வந்துட்டாரு அப்படின்னு அவங்களெல்லாம் விழுந்து கும்பிடக்கூடாது. வணக்கம் தெரிவிக்கலாம், இல்ல புன்முறுவல் போக்கலாம். விழுந்து காலில் விழுந்து கும்பிடக்கூடாது. இறைவன் ஒருவரைத்தான் நம்ம காலில் விழுந்து கோவில்ல வழிபாடு செய்ய வேண்டும். அப்புறம் கோயிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனே சில பேர் தெரியாம போய் பாத்ரூம் போய் கை கால் கழுவிட்டு வருவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கை கால்களை கழுவக்கூடாது. கோவிலிருந்து வந்தவுடன் அந்த புனிதமான அதிர்வுகள் நம்முடைய பாதங்களிலே இருக்கும். அதனால உடனே அதை கழுவி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் வீட்டில் உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு அப்புறமா வேணா நீங்க கால்களை கழுவலாம். அப்புறம் அமர்தல், பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல அமர்ந்து இறைவனோடு தியானத்தில் ஈடுபடுவது மரபு. ஆனா பெருமாள் கோயில்ல இறைவனின் தரிசனத்துக்கு பிறகு பாதம் பணிந்து உடனே வெளியே விட வேண்டும். மலர்கள், இறைவனுக்கு வாசனை மிகுந்த மலர்களை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். வாடி அல்லது மனம் இல்லாத மலர்களை சமர்ப்பிக்க கூடாது. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம வெட்டிவேர் மாலை கொடுக்கலாம், இல்ல அதே மாதிரி அதெல்லாம் பர்மனண்டாவே போட்டுருக்கலாம். சில பேர் வீட்லயே வெட்டிவேர் மாலை இறைவனுக்கு போட்டிருப்பாங்க. 5 நாளுக்கு ஒருக்கா அதை நல்லா கழுவி நீங்க தண்ணீர் தெளிச்சிட்டு இது பண்ணாலே அந்த வெட்டிவேரினுடைய மனம் அந்த இடம் முழுவதும் வீசும். அதே போல நம்ம வில்வ இலை தாராளமாக கொடுக்கலாம். அது வாசம் இல்லை, மனம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி விடக்கூடாது.
ஏன்னா சமயத்துல பாத்தீங்கன்னா பூஜைக்கு பொருள்கள் பூக்கள் அது இது இல்லைன்னா கூட அந்த வில்வ இலையே திருப்பி கூட உபயோகப்படுத்தலாம் என்கின்றது சாஸ்திரங்கள். அதே மாதிரி கிரகணங்கள் நடக்கும்போது கோயில்கள் நட சாத்திருப்பாங்க. அந்த சமயத்துல சில பேர் போக வர கோயில் வழியில பாக்குறதெல்லாம் பார்த்து ஒரு கும்பிடு போட்டு ட்ரை பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடை சாத்தின தெய்வ கோயில்கள் அல்லது கிரகணம் அமர்ந்த காலங்களிலே நடைபெறும் காலங்கள்ல நம்ம இறை வழிபாடு பூட்டிய கோயில்கள்ல செய்யக்கூடாது. புனித நீர் தீர்த்தம் சில பக்கம் எல்லாம் தெப்பக்குளம் இருக்கும், தீர்த்த குளம் இருக்கும். அங்க முதல்ல நீர் தெளித்து நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு அப்புறம்தான் கால்களையே கழுவ வேண்டும். குளத்தினுடைய புனிதம் கெடாமல் இருக்க கல்லறிவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. நிவேதனம், இறைவனுக்கு படைக்கப்படும் உணவே அந்நேரத்தில் பார்ப்பது அசுத்தமாக கருதப்படுகின்றது. ஆகையினால இறைவனுக்கு படைத்ததுக்கு அப்புறம் அந்த பிரசாதனம் கொடுத்தா அதை நம்ம சாப்பிடணும். நிவேதனம்ங்கிறது ரெடியாகி போகிறது. அப்ப சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் கொடுக்கறது அந்த நைவேத்திய பிரசாதம். ஆகையினால நிவேதனம் பள்ளியறை இல்ல மடப்பள்ளியில தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகா நல்ல வாசனை வருகின்றது, நறுமணமாக இருக்கின்றது, இல்ல அண்டால குண்டால இல்ல பாத்திரத்துல கொண்டு போறாங்கன்னு அதை பார்த்து நம்ம ரசிக்க கூடாது. அதே மாதிரி கோயில் என்பது அமைதி மற்றும் தியாகத்துக்கு உண்டான தியானத்திற்கு உண்டான செயல். அங்கே உலக விஷயங்களை பற்றி வீணாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். சில பேர் அங்க அமர்ந்துட்டு உட்கார்ந்துட்டு அரசியலே இல்லைன்னா அந்த வீட்டுல இந்த நடக்குது, இந்த வீட்டுல இந்த பிரச்சனை, உங்க வீட்டு சண்டை முடிஞ்சுதா, சமாதானம் ஆயிடுச்சா, இதெல்லாம் பேசவே கூடாது. அதே மாதிரி லிங்கத்திற்கும் நடுவிலே மூலவருக்கும் நடுவிலே நந்திக்கும் நடுவிலே இடையே செல்லக்கூடாது. ஏன்னா எப்பவுமே நந்தி பகவான் சிவபெருமானை தரிசித்து கொண்டே இருப்பார். ஆகையினால நின்று நந்தி கும்பிட்டுட்டு இல்ல இறைவனை கும்பிட்டு விட்டு வர வேண்டும் என குறுக்க மறுக்க நடக்கக்கூடாது. இந்த மாதிரி விதிமுறைகள் அனைத்தையும் நாம் கோவிலுக்கு செல்லும் போது முழு மனதுடனும் நல்ல ஈடுபாட்டுடனும் மரியாதையுடனும் செய்ய வேண்டும். அதே போல கோவிலை வலம் வரும்போது பிரதட்சண முறையில நம்ம வலம் வர வேண்டும். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் இருந்து உட்பிரகாரம் வரை வலம் செய்ய வேண்டும். முதல்ல வெளிப்பிரகாரம் சுத்திட்டு அப்புறம் இறைவனை தரிசிப்பதுதான் நல்லது. இறைவனை தரிசித்து முடிஞ்சது பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு நம்ம உள்பிரகாரம் வலம் வருவது மிகச்சிறந்தது. தரிசனம், கருவறையில் இருக்கும் இறைவனை தரிசிக்கும் போது நேராக பார்க்காமல் இறைவனுடைய திருப்பாதங்களில் இருந்து தொடங்கி திருமுகத்தை பார்ப்பது தரிசனமாகும். வஸ்திரம் அல்லது ஆடை, கோவிலுக்கு செல்லும் போது தூய்மையான கலாச்சாரத்திற்கு உட்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும். மிகவும் இறுக்கமான அல்லது கவர்ச்சிகரமான ஆடைகளை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி அசைவம் உண்ட பிறகு அல்லது மது அருந்திய பிறகு கோவிலுக்கு சென்று வணங்குதல் கூடாது. மறுபடியும் நம்ம குளிச்சுட்டு மனதை சுத்தப்படுத்தி உடலை சுத்தப்படுத்தி ஆடையை மாற்றி அப்புறம்தான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அங்க பிரதட்சணம், கோயில் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும். அங்க பிரதட்சணம் செய்யும் போது மற்றவர்களுடைய வழிபாட்டுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டும். பிரசாதம் அல்லது தீர்த்தம் கொடுக்கும் போது ஏந்தியவுடன் கீழே சிதறவிடக்கூடாது, பக்தியுடன் உட்கொள்ள வேண்டும். அப்புறம் நந்தி மற்றும் பலிபீடம், நந்திக்கு முன்னால் நின்று தரிசிக்கும் போது நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கு இடையேயும் காது வழியையும் பார்த்தால் சுவாமி தரிசனம் நல்லா கிடைக்கும், அருள் நேரடியாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குறுக்கே செல்லக்கூடாது. கோயில்ல அப்புறம் சில அந்த வெளியில சில பக்கம் அந்த வெரானா மாதிரி போட்டு ஹால் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்க படுத்து தூங்குதல், இந்த மாதிரி எல்லாம் தரையிலே படுத்து தூங்குவதல் போன்றவதை தவிர்க்க வேண்டும். கோவிலை வளாகத்தை சுற்றி வரும்போது புனிதம் வாய்ந்தது. குப்பைகளை வீசுவது, எச்சில் துப்புவது போன்ற காரியங்களையும் செய்யக்கூடாது. சிறு குழந்தைகளை அழைத்து செல்லும் போது அவர்கள் கோயிலுக்குள் அசுத்தம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோரின் கடமை. தெய்வங்களை வணங்கும் போது பரிவார தெய்வதைகளை வணங்கிவிட்டு இறுதியாகவே மூலவரை வணங்க வேண்டும்.
இறைவனுடைய திருப்பாதங்களுக்கு அருகிலோ அல்லது கொடிமரத்திற்கு அருகிலோ அமர்ந்து செல்போன் பேசுவது, புகைப்படம் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். கோவிலுக்குள் நுழையும் போது வெளியே வரும்போதும் இறைவனுடைய வாசலை வணங்கி பணிவுடன் செல்ல வேண்டும். உண்டியில் பணம் போடும்போது அல்லது அர்ச்சனை செய்யும் போது அந்த எண்ணம் சுயநலமாக இல்லாமல் இறைவனின் அருளை வேண்டுவதாக இருக்க வேண்டும். கைதட்டுதல், இறைவனுடைய சந்நிதியிலே தேவையற்ற முறையிலே சத்தமாக கைதட்டுவதோ கதவை ஓங்கி தட்டுவதோ கூடாது. பாரம்பரிய முறையிலான வேஷ்டி, புடவை போன்ற நீண்ட ஆடைகளை அணிவது நல்லது. அர்ச்சனை செய்யும் போது குருக்களிடம் உங்கள் பெயர், நட்சத்திரம், என்ன கோத்திரம், என்ன ராசி என்பதை தெளிவாக கூற வேண்டும். அருகில் இருக்கும் பக்தர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்ய வேண்டும். கோவிலை விட்டு கிளம்பும் போது சிறிது நேரம் மண்டபத்திலே அமைதியாக தியானம் செய்து, சத்தம் போடாமல் தியானம் செய்துட்டு நம்ம திரும்புவது நல்லது. கோவிலுக்குள் நுழையும் போது இறைவா, இன்று முதல் நான் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியை எடுத்து வழிபாடு செய்வது பலனை பன்மடங்கு கூட்டும். கோவிலில் உள்ள தீப எண்ணெய், நெய் அல்லது விபூதி, குங்குமம் ஆகியவற்றை வீணாக்க கூடாது. தேவைக்கு ஏற்ப மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும். திருவிழாக்கள் நடக்கும் போது தரிசனம் செய்வதற்கு வழிவிட்டு மற்றவர்களுக்கு வழிவிட்டு பொறுமையாக நம்ம பார்ப்பது நல்லது. செல்போனை சைலண்ட் முறையில் வைத்திருக்க வேண்டும். கூடியவரை செல்போன் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஆக இந்த கோவில்ல இந்த மாதிரி எல்லாம் நம்ம நல்ல ஒரு மனப்பாடோடு ஒருங்கிய மனத்துடன் நம்ம தீர்க்கமாக இறைவனை தியானிக்க வேண்டும். இந்த கடமைகளை எல்லாம் சரிவர செய்து வந்தால் இறைவன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.